இப்ப உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையை பெற்று வரக்கூடிய இந்த இடி நயினார் நாகேந்திரனுக்கு 4 கோடி ரூபாய் அப்படிப்பட்டிருக்கு. அவருடைய ஹோட்டல்ல இருந்து அந்த பணம் வந்திருக்கு. அவருடைய ஆட்கள் தான் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அதற்கு அவர்கள் தாமாக முன் வந்து அந்த வழக்கை அவர்கள் போட்டிருக்கணும். ஆனா போடவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்பு கதிரானந்துக்கெல்லாம் இடி தான் கேஸ் போட்டாங்க. அப்படி இருக்கும்போது நயினார் நாகேந்திரனுக்கு கேஸ் போடவே இல்லை. கேஸ் போட சொல்லி கோர்ட்ல போய் ஒரு வழக்கு போடுறாங்க ஹைகோர்ட்ல. அங்கேயும் போய் என்ன சொல்றாங்கன்னா, நான் நயினார் நாகேந்திரன் மீது நாங்க வழக்கு போட முடியாதுன்னு சொல்லி இடி சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? முரண்பாடா இல்லையா? இல்ல, இது கண்டிப்பாக உண்மைதான். அவர்களை பொறுத்தளவு வேண்டியவர்களுக்கு ஒன்று, வேண்டாதவர்களுக்கு ஒன்றுங்கிறது தான் அவர்களுடைய செயல்பாடு. அப்ப அவர்களிடம் வந்து நாம் இந்த மாதிரி ஒரு குறைந்தபட்ச நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. ஏப்ரல் 7ஆம் தேதி காலையில பாத்தீங்கன்னா ஒரு 3.99 கோடி, அதாவது 4 கோடி ரூபாய் வந்து நயினார் தொடர்புடைய 3 நபர்களிடமிருந்து பிடிபடுகிறது. அதாவது அவருடைய ஹோட்டலில் மேலாளராக இருக்கக்கூடியவர் வந்து பிடிபடுறாரு. அதுல பணம் பிடிபட்டது மட்டும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க வந்து தேர்தல் காலங்களில் வந்து இன்றைக்கு நயினாரே பேட்டியில சொல்றாரு, 200 கோடி பிடிபட்டிருக்கு, நீங்க அதெல்லாம் விட்டுட்டு ஏன் 4 கோடி பத்தி மட்டும் ஏன் எல்லாரும் பேசுறீங்கன்னு கேட்கிறாரு அவர். அது நியாயமான கேள்விதான். ஆனால் அந்த 200 கோடி பிடிபட்டது என்று சொன்னால் எந்த இடத்திலும் நாங்கள் எதற்காக எடுத்து சென்றோம்ங்கிற ஒப்புதல் வாக்கு மூலம் இல்லை. இப்ப இங்க வந்து நாங்கள் நயினார் அவர்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுப்பதற்காகத்தான் இந்த பணத்தை வைத்திருந்தோம் அப்படின்னு வந்து அவங்க ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார். ஆக இப்படி இருக்கக்கூடிய நிலையில வந்து இவர் வந்து 2ஆம் முறையாக விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். மே 2ஆம் தேதி முதல்ல ஒரு தேதி கூப்பிட்டாங்க, வர முடியலன்னு சொன்னாரு. மீண்டும் வந்து மே 2ஆம் தேதி வந்து அவர் தாம்பரம் காவல் நிலையத்தில் வந்து நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று அழைப்பாணை அனுப்பப்பட்டிருக்கிறது. நான் மே 2ஆம் தேதி ஆஜராவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பட் மே 2ஆம் தேதி வரும்போதுதான் தெரியும் அவர் உண்மையிலேயே வருவாரா இல்ல மீண்டும் ஒரு காரணம் சொல்ல போகிறாரா என்று. ஆனால் அரசு வந்து அமலாக்கத்துறை வந்து அதை கண்டுகொள்ளவில்லை. இப்ப அமலாக்கத்துறை என்னன்னா, சட்டவிரோத பண பரிமாற்றம் எந்த இடத்திலே நடந்திருக்கிறதோ அந்த இடத்தில் அது குறித்து விசாரிப்பதுதான் அமலாக்கத்துறையினுடைய வேலை. ஆனா எங்க வந்து உங்களுக்கு சந்தேகமே இல்லாத இடத்துல எல்லாம் நீங்க உள்ள வர்றீங்க. ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு பணம் வந்து அப்ரப்டா வெளிப்படையாக பிடிக்கப்பட்டிருக்கிறது. 4 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு சாதாரண தொகை அல்ல. ஆனால் அந்த வழக்கை வந்து நாங்க எடுத்துக்கிட்டு விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் இங்கே பல வழக்குகளில் தாமாக முன் வந்து இணைகிறது. ஒரு வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேல அந்த வழக்குல இடி வந்து தானா முன் வந்து உள்ள வருது. ஆனால் இங்கே வந்து நீங்க முறைகேடு நடந்திருக்கிறது, பணம் வந்து கையில இருக்கு, கேஷாவே பிடிபட்டிருக்கு. இன்றைக்கு டெல்லி மதுபான கொள்கை வழக்குல கூட நீங்க பணமா எதுவும் பிடிபடலை. அதைத்தான் ஓப்பனா அரவிந்த் கெஜ்ரிவால் கோர்ட்லயே சொன்னார். இன்னைக்கு பணமா வந்து எங்கேயுமே பிடிபடல, ஆனா அதை வந்து நீங்க கையில எடுத்துக்கிட்டு இந்த வழக்கை வந்து இவ்வளவு நாள் விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க வந்து ஹாட் கேஷா 4 கோடி ரூபாய் பிடிபட்டிருக்கு. ஆனால் அதற்கு வந்து நடவடிக்கை எடுக்க இடி மறுக்கிறது. அப்போ இதற்கு என்ன காரணம்? அவர் பாஜக வேட்பாளர் அப்படிங்கிறதுனால தானே. ஆனா அதே இது வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளர், நீங்க சொன்ன அந்த உயர்நீதிமன்றத்தில் சுயேட்சை வேட்பாளர் நயினாரை எதிர்த்து போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் சிஎம் ராகவன்றவர் ஒரு வழக்கு தொடர்றார். இடி வந்து இதை எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்றார். அந்த வழக்கு வந்து நீதியரசர்கள் MS ரமேஷ், சுந்தர் மோகன் முன்பாக விசாரணைக்கு வருகிறது. அங்கே வந்து அமலாக்கத்துறை என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் இதை வந்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ அவர்கள் அமலாக்கத்துறையினுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்படுது. ஆக இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அப்ப அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு என்றால் அவர்கள் தவறே செய்தாலும் நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு நிலையைத்தான் வந்து அமலாக்கத்துறை எடுத்திருக்கிறது. அப்போ வந்து அவங்க வந்து பாஜகவினுடைய ஒரு அதிகாரப்பூர்வமற்ற ஒரு அணியாகத்தான் அமலாக்கத்துறை செயல்படுகிறதே தவிர, அவர்கள் மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தில் சொல்வதை போல நாங்கள் தன்னிச்சையான அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு தன்னிச்சையான அமைப்பாக அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடு இதுவரை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இப்போ நீங்க சமீபத்திய உதாரணம் பார்த்தீங்கன்னா, அஜித் பவாருடைய மனைவி தொடர்பான வழக்கு வந்து முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் பாராமதி தொகுதியில வந்து சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சுலேவை எதிர்த்து போட்டியிடுகிறார். வங்கியிலே வந்து முறைகேடாக பணம் வந்து கடனாக பெற்றாருங்கிற வழக்கு போய்கிட்டு இருந்துச்சு. அந்த வழக்கு இப்ப சமீபத்துல தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் அவர் மீதான வழக்கு வந்து முடித்து வைக்கப்பட்டது. அப்போ பாஜகவிற்கு வேண்டியவர்கள் என்று சொன்னால் அவர்கள் மீதான வழக்குகள் முடித்து வைக்கப்படும். இப்படி நேரடியா குற்றமே செய்தாலும் வழக்கு பதிவு செய்யப்படாது அப்படிங்கிற ஒரு நிலையைத்தான் இன்றைக்கு பாஜக செய்து வந்தது.